ரொம்ப நாய் தெருநாய்கள் மீது அக்கறை கூட கொண்டவங்க வந்து வீட்டுக்கு 2 நாய் எடுத்து போய் வளங்களேன், நீங்கள் அதை பராமரிக்கலாம்ல, இவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க, அந்த நாய் மேலே இவ்வளோ கரிசனம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆளுக்கு 2 நாயை பிடிச்சி வீட்டில் வளங்க அப்படின்னு கேட்டார். அதை தான் பார்த்தேன். கோபிநாத் கேட்டது எல்லாமே பெரும்பாலான தமிழ்நாட்டின் மக்களினுடைய ஒரு குரலாக தான் கோபிநாத் பேசினார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பேசுறீங்க, ஒரு மனிதனை கடிக்குது, மனிதனுக்கு கடித்த மனிதனுக்கு நீங்கள் இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் நாய்க்காக நீங்கள் பரிதாபப்படுறீங்க, மனிதனை விட நாய் உங்களுக்கு மேலாக போச்சு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, தெருநாய் ரோட்டில் இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களாம் ரோட்டில் படுத்துருக்காங்க, அவங்களுக்கு வரக்கூடிய கரிசனம் கூட அவங்களுக்கு நாய்க்கு வரக்கூடிய கரிசனம் கூட அவங்க மேலே வர மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ நாயை பொறுத்த வரைக்கும், திருநாய்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான உணவை அதை தேடிக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல 4 இடத்துக்கு போக வரும், தேடிடும், யாரோ ஒரு வீட்டில் வச்சிருப்போம், எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் தெருவோரம் உடல்நிலை சரியில்லாமல் சாப்பிடாம அவங்களால வாழ்க்கை முறையை நன்மண்டு போக முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களையெல்லாம் நினைத்து இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேதனைப்பட மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ கோவப்பட மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் பொங்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டது எல்லாமே நியாயமான விஷயம்தான். சமீபத்தில் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு பெரிய ஒரு கொடுமை அநீதி நடந்துச்சு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க?